லாஸ்டா இந்த நம்பருக்கு தான் பண்ணிருக்காரு. பண்ணி பாப்போமா? பண்ணு. டேய், நான் அண்ணி பேசுறேன். சொல்லுங்க நீ. அந்த கதிரு போலீஸ் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான்டா. உங்க அண்ணன் கிட்ட போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு நீங்க சிதம்பரம் மாப்பிளையும் அடைச்சு வச்சிருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இப்ப போலீஸ் கூட அவன் அங்கதான் வரப்போறான். அதனால உடனே இடத்த மாத்திருங்க, அங்கேயே வச்சிருக்காதீங்க. அண்ணி, இப்ப எங்க நீ மாத்துறது? ரைஸ் மில்ல. நம்ம ரைஸ் மில்லுக்கு பின்னாடி இருக்கிற குடோன்ல மாத்திருங்க. சரிங்க, நீ மாத்திரு நீ. நீங்க ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. உடனே அங்க இருந்து கிளம்பிடுங்க. சரிங்க நீ. சரி, போனை வச்சுட்டு வந்துடலாம். சரி, வா. போ. இருங்க. இந்த கழிவறத வீட்டுல நெருப்பு வைக்கிற அளவுக்கு எவனுக்கு தைரியம் வந்துச்சு? இருங்க, நான் போயிட்டு வரேன். சரி, போ. டேய், எவனா இருக்குன்னு தெரியலையே. வாங்க வாங்க. வா. திடீர்னு எப்படா தீ பிடிக்கும் புரியவில்லையே. எனக்கு என்னமோ எவனோ கொளுத்தி போட்ட மாதிரி தானே தோணுது. வா 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 வா. ஒண்ணுமே புரியலையப்பா. அவன் எவன் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவன் மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிட்டு வரான். சீக்கிரம். எப்படிப்பா பத்தி? ஏங்க, இந்த வெயிலுக்கு திடீர்னு தீ பிடிச்சிருக்குமோ? ஆமா, கொடியில காய போட்டிருந்த துணி தானா நடந்து வந்து அப்படியே பத்த வச்சுக்கிச்சு. அதுவே பேசுற பாரு பேச்சு. ஆமால. ஏங்க, ஏதோ அபசகுனமா தெரியுது. நம்ம ஜோசியரை பார்த்து என்னன்னு கேட்கலாமா? சும்மா இருடி நீ வேற. டேய் சத்யா, தலையில இடியே விழுந்தாலும் அந்த இடத்துல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு தான் ஐயா சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணி திடீர்னு இடத்த மாத்த சொன்னாங்க? அந்த கதிர் இருக்கானே, அவன் விடா கொண்ட எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பான். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம போலீஸரை கூட்டு வந்திருப்பான். இது ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் உடனே இடத்த மாத்த சொல்லியிருக்காரு. அப்படின்னாலும் ஐயா தான்டா சொல்லணும். அப்புறம் எதுக்கு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லணும்? அந்த அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததே கிடையாது நமக்கு. ஐயா போன்ல இருந்தானே கால் வந்துச்சு. அதேனா நம்ம சந்தேகப்படணும். எப்படியோ நமக்கான பணம் வந்து சேர்ந்தா சரி. நீ சொன்னதை அவனுங்க நம்பி இருப்பானுங்களா? இது இருட்டுல கல்ல எறிகிற லாஜிக் தான் கதிர். குத்து மதிப்பா தான் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அந்த ரவுடிங்க பயந்து இடத்த மாத்தி ரைஸ் மில்லுக்கு பின்னாடி வருவாங்கன்னு தான் தோணுது. மாப்பிள்ளைய மட்டும் கண்டுபிடிச்சு மாப்பிள்ளை நம்ம கைக்கு வரட்டும். பூஜை முடிச்ச உடனே அவனுக்கு இருக்கு. ஏற்கனவே வீட்டுக்கு வந்து பேசினதுக்கு அவன் கை காலை உடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பூஜை முடியட்டும், அப்பா மகன் 2 பேர் கை காலையும் உடைக்கிறேன். சரி, பேசிட்டே இருக்காதீங்க, வேகமா போங்க. அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள நாம போய் ஆகணும். போங்க. டேய், சித்ராமா சொன்ன மாதிரி ரைஸ் மில்லுக்கு பின்னாடி கொண்டு வந்தாச்சு. இப்ப என்னடா பண்றது? கலிவர்தன் ஐயாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம். சொல்றா, என்ன விஷயம்? ஐயா, சிதம்பரம் விட்டு மாப்பிளைய ரைஸ் மில்லுக்கு பின்னாடி நீங்க கொண்டு வர சொன்னீங்கல்ல, நாங்க கொண்டு வந்துட்டோம் ஐயா. ஏய், என்னடா உளறிட்டு இருக்கீங்க? நான் எப்படா கொண்டு வர சொன்னேன்? ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முனியனுக்கு உங்க போன்ல இருந்து கால் வந்துச்சு. வீட்டுல அம்மா தான் பேசுனாங்க. உடனே அங்கிருந்து கிளம்பிட்டோம் ஐயா.
மாப்பிள்ளைய ரைஸ் மில் பின்னாடி கொண்டு வர சொன்னாங்க ஐயா, அதையா கொண்டு வந்தோம். டேய் டேய், அறிவு இருக்காடா உங்களுக்கு? என் போன்ல இருந்து எப்பறம் என் முன்னாடி உங்ககிட்ட பேசுவா? என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்களா? ஐயா உண்மைங்கய்யா, உங்க போன்ல இருந்தா என் கால் வந்துச்சு, அதான் மாத்தி இங்க கொண்டு வந்தோம். ஏய் சித்ரா, எங்க டேய் வாடிங்க. என்னங்க? டேய் முனியனுக்கு போனை போட்டு அவன் இடத்த மாத்த சொன்னியா நீ? இல்லையேங்க, நான் என்னைக்குங்க உங்க போன்ல இருந்து பண்ணிருக்கேன்? டேய் அப்ப அவன் சொன்னானே நீ என் போன்ல இருந்து அவனுக்கு பண்ணனு.